தமிழர்கள்னாலே யாருங்க வீரம் மிகுந்தவங்க அப்படின்னு பேரு. நம்மளுடைய நாட்டை காப்பாற்றவும் சரி, சமுதாயத்தை காப்பாற்றவும் சரி, வீரர்கள் முதன்மையில நின்று காப்பாற்றுவாங்க. அப்படி எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றி தான் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கூட ஈந்து நமக்காக வேலை செய்யறவங்க, போர் புரியறவங்க தான் நம்மளுடைய வீரர்கள். வீரர்கள்னா சண்டையிட்டு தான் போர் புரியணும் இல்லை, மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன நல்லது நடக்குதோ அந்த இடத்துல அவங்க செய்யறது எல்லாமே போர் தான். ஆனால் பழங்காலத்துல சண்டையிட்டு நாட்டுக்காகவோ சமுதாயத்துக்காகவோ தமிழ் சமுதாயத்துக்காகவோ பாடுபட்டு சண்டையிட்டு அதற்காக அதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக காளியிடம் வேண்டிக்குவாங்க. அப்படி வெற்றி பெற்று வந்த உடனே, அதாவது எப்படி வேண்டிக்குவாங்க, இந்த காரியத்துல நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், என்னுடைய நாட்டை காப்பாத்திட்டேன் அப்படின்னா என்னுடைய உயிரையே காணிக்கையா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி வேண்டுதல நமக்கு சொல்லக்கூடிய சிற்பங்கள் தான் நவகண்ட சிற்பம் அப்படின்னு சொல்றோம். இப்ப திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கொண்டத்து காளியம்மன் கோவில்ல இதை போல ஒரு சிற்பம் வழிபாட்டுல இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி வீரர்களை தான் நம்ம குலதெய்வமாகவும் கொண்டாடுறோம். நம்மளுடைய குலதெய்வம் ஒவ்வொருவருக்குமே நமக்கு முன்னால் இருந்த முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த நவகண்ட சிற்பம் இந்த கோவில்ல ரொம்ப பிரசித்தி பெற்றதா, வழிபாட்டுக்குரியதா இருந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, ஒரு கையில வில் அம்பு வச்சிருக்காரு, இன்னொரு கையில தன்னுடைய கழுத்தை தானே குத்துறாரு, தானே எடுத்து காளிக்கு வைக்கிற மாதிரி அந்த நவகண்ட சிற்பம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு நவகண்ட சிற்பம் அப்படின்னு பேரு. மாறுங்களேன், எவ்வளவு உறுதியான மனது இருந்தா மக்களை காப்பாற்றுறதுக்காக போர் புரிய சென்ற இடத்துல என்னுடைய உயிரை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தைரியத்தோட அந்த போரில் வெற்றி பெற்று அம்மனுக்கு, காளி அதாவது கொண்டத்து காளி அம்மனுக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதையெல்லாம் பழைய பரணி இலக்கியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பரணி இலக்கியங்கள்லேயே சொல்லியிருக்காங்க. கலிங்கத்து பரணியில சொன்ன புலவர் கூட தானே அந்த வீரரா இருந்ததா நினைத்து அப்படி ஒரு புகழ் பாடி இருக்காரு இந்த போர் வீரர்களை பற்றி. அதனால தான் அவருடைய நினைவாக, அதாவது இந்த வீரர்களை நினைவாக நவகண்ட சிற்பங்களை நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல தனியா இருக்கிறதுனால, அதாவது வெட்ட வெளியிலோ எங்கேயோ இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியலை அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த கொண்டத்து காளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த நவகண்ட சிற்பத்தை பார்த்த பிறகுதான் நமக்கு பல போர் வீரர்கள் இந்த மாதிரி தன்னுயிரை தானே எடுத்து கொடுத்து அம்மன்களுக்கு வழிபட்டு, காளி போன்ற, பத்ரகாளி போன்ற, கொற்றவை போன்ற அம்மன்களுக்கு பலி கொடுத்து வெற்றியை பெற்று நம்ம நாட்டை வாழ வச்சிருக்காங்கிறது நமக்கு புரியுது. அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போதான் புதியதாக நம்மளுடைய ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.